இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஈவன் இஃப் யூர் டயர்ட், ட்ரை இட் ஒன் மோர் டைம் ஃபார் ஜீசஸ். நீங்கள் சோர்ந்து போய் இருந்தாலும் இயேசுவுக்காக இன்னும் ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணிடுங்களேன். ஒரு வாட்டி மட்டும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக் சாப்டர் 5 verse 5 to 6. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 6 வரைக்கும். அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன், மன்னிச்சிடுங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? லூக் சாப்டர் 5 verse 5 to 6. But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word I will let down the net. And when they had done this, they caught a great number of fish and their net was breaking. So இங்க ஒரு 3 காரியத்தை பார்க்கலாம். First, failure. Okay, so tiredness, அந்த failure இருக்கு. Next, obedience. Third பார்த்தீங்கன்னா miracle. Okay, for example, பீட்டர், ஓகே, சீமோன் வந்து ஃபர்ஸ்ட் சோர்வில் இருக்கான். நைட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, மீனே கிடைக்கலன்ற சோர்வு, ஒரு டயர்ட்னஸ், ஒரு எமோஷ்னலி ஐயோ ஒன்றுமே கிடைக்கலன்ற ஒரு வெறுப்பு எல்லாமே இருந்திருக்கும். இப்படி வெறுப்பாக இருக்கும்போது ஏசு வந்து சொல்கிறாரு, செகண்ட் என்னது? ஒபீடியன்ஸ். ஏசு வந்து சொல்கிறாரு, ஒரு வாட்டி வலையை வீசி பாரு. அவர் ஏசு ஒன்றும் சொல்ல, வலையை வீசு, நான் உனக்காக அற்புதத்தை செய்ய போகிறேன்னு சொல்ல, ஒரு வாட்டி வலையை வீசு அப்படின்னு சொல்லும்போது சீமோன் சொல்கிறான், நான் நைட்லாம் ட்ரை பண்ணேன், முடியல, ஆனால் நீங்கள் சொன்னதுனால நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ வெறுப்பில் தான் இருந்திருக்கான், நடக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ஏசு சொன்னதுனால அந்த வலையை வந்து என்ன பண்ணுறாரு சீமோன்? கடலை வீசுறாரு. 3வது பார்த்தீங்கன்னா மிராக்கிள். இஸ் ரிசீவிங் அ மிராக்கிள். எப்படி இருந்த ஸ்டேட்டு அந்த 3rd ஸ்டேஜ் வரும்போது ஒரு மிராக்கிளாக மாறிச்சு. வலையை வீசின உடனே அந்த வலையை கிழிந்து போகும்படிக்கு மீன்கள் வந்து அதில் அவ்வளோ குமிஞ்சு கடந்துதான். ஸோ இன்றைக்கு நீங்கள் சோர்வாக இருக்கலாம். சீமோன் சோர்வாக இருந்தது போல் நீங்கள் சோர்வாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம். ஏசப்பா வேற இது இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லும்போது வெறுப்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏசப்பா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒபீடியன்ஸ், ஒரு கீழ்ப்படிதல். நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்யும்போது நீங்கள் அற்புதத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க. இதுக்கு மேலே இதில் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைல்ல. இன்றைக்கி நீங்கள் எதுக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க? ரொம்ப நாளாக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் எவ்வளோ வாட்டி நீண்ட காலமாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஏசப்பா எனக்கு சொல்கிறது, திஸ் இஸ் த டைம், நான் சொல்கிறேன் இப்போ நீ செய்யணும். அப்போ நம்ம விட்டுடக்கூடாது. ஐயோ இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டேனே, இனிமேவா நடக்க போகுதுன்னு விட்டுடக்கூடாது. ஏசு சொல்கிறாரா, உடனே செய்யுங்க. எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே கீழ்ப்படிந்து செய்யுங்க, விசுவாசத்தோடு செய்யுங்க. ஆண்டவர் மிகுந்த அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில செய்வார். ஆமென். வாங்க இப்பொழுது ஜெபிக்கலாம். ஏசப்பா, உங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களோட சோர்வான வேலையில் அப்பா கரெக்டாக நீங்கள் வந்து எங்களை உற்சாகப்படுத்துகிறீர் ராஜா. இப்பொழுதும் துவண்டு போன இடத்துல இருக்கும் அப்பா. எங்களுக்கு இது நடக்குமான்னு தெரியவே தெரியல ராஜா. ஏசப்பா, will it even happen? எங்களுக்கு ஒரு வழியை நம்ம நம்பிக்கையை இழந்திருக்கிறோம். ஆனால் ஏசப்பா, எங்களோட நம்பிக்கையானவர் நீராக இருக்கிறீர் ராஜா. நீர் சொன்னால் நாங்கள் அதை செய்கிறோம் தகப்பனே. நீர் சொல்றதுனால நாங்கள் விசுவாசத்தில் இந்த அடி எடுத்து வைக்கிறோம். விசுவாசத்தில் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் ராஜா. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.